நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். நீங்கள் ஊட்டி அல்லது கொடைக்கானலுக்கு இந்த சம்மர் சீசனுக்கு போக போகிறீங்க அப்படின்னா தமிழக அரசு இப்போ இ-பாஸ் பெற்றிருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் இ-பாஸ் எப்படி அஃபிஷியலாக பெற்றுக்கிட்டு நம்ம ஊட்டி ஆர் கொடைக்கானல் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி என்ட்ரி ஆகும். ஸோ நீங்கள் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரீங்களா அல்லது இந்தியாவுக்குள்ளேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜானது ஓப்பன் ஆகும். இதுதான் லாகின் பேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும். அதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இங்கே எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்த உடனே நீங்கள் அதில் என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் ஆன உடனே உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நீங்கள் நீலகிரி போகிறீங்களா அல்லது கொடைக்கானல் போகிறீங்களா அல்லது உள்ளூருக்குள்ளேயே நீங்கள் உள்ள ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்கும். 4th ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ ட்ராவல் பண்ண அந்த விவரங்களெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி போகிறதுக்காக ஒரு இ-பாஸ் வாங்க போகிறேன். அதுவும் 4 வீலருக்கு இல்லைங்க, 2 வீலருக்கு போட போகிறேன். இதே மாதிரி தான் 4 வீலருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் நீலகிரியை டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பேஜானது ஓப்பன் ஆகும். இது டிஎன் இ-பாஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் காட்டுங்க. இதில் உங்களுடைய பெயர், முகவரி, நீங்கள் போகக்கூடிய வெஹிக்கிளுடைய நம்பரு, அது எப்போ வாங்கப்பட்டது, அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஒரு சில சிம்பிளான தகவல் மட்டும்தான் கேட்குதுங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்கக்கூடிய எல்லா விவரங்களையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா இ-பாஸ் ஆனது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேட் நேமாக என்னுடைய பேரை கொடுத்துட்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ ட்ராவல் பண்ணுறக்கூடிய பர்பஸ் என்னென்னு கேட்குறாங்க. அது ஒரு 5 டைப்பாக கொடுக்குறாங்க. அக்ரி ரிலேட்டடாக அல்லது எசென்சியலான ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாகனத்துடைய பதிவு எண் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிளில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த வெஹிக்கிளுடைய நம்பர் இந்த இடத்துல கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால நாங்கள் 2 பேர் போகிற மாதிரி நான் இந்த இடத்துல 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வாகன உற்பத்தி வருடம், நம்ம போகக்கூடிய வண்டியானது எப்போ உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சி புக்கில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நாம் இந்த இடத்துல கொடுத்துடலாம். அடுத்தது வாகனத்துடைய டைப் 2 வீலரா 4 வீலரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். நான் 2 வீலர் அப்படிங்கன்னா நான் 2 வீலர் அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் அங்கே என்ட்ரி ஆக போகிறீங்க, எந்த டேட்டில் அங்கேருந்து வெளியே வர போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பரு, அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பரு, தென் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய பின்கோடு என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தங்க போகிற இடம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியுமனும், தெரியாதுன்னா தெரியாது அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதையெல்லாம் டீட்டெயிலாக படித்து முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இ-பாஸ் ஆனது ஜென்ரேட் செய்யப்படும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இ-பாஸ் ஈஸியாக பெற்றாச்சு. இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான எந்த விஷயமே ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் எப்போ போக போகிறீங்க, எப்போ வர போகிறீங்க, நீங்கள் எந்த பைக்லேயோ அல்லது கார்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த வெஹிக்கிள் எப்போ வாங்குச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டா மட்டுமே போதும். உடனடியாக உங்களுக்கு கிடச்சிடும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.